இந்த பூ மட்டும் வாங்கி 20 வருஷத்துக்கு மேலாச்சு. இது வந்து முத்துமலை முருகன் கோயில இவ்வளோ பக்கத்தில் இன்னைக்கு இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. அப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஐயாவோட மகனுக்கு கல்யாணம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு. நான் என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நம்ம தறி சாரி, போச்சம்பள்ளி சாரி. நல்லா இருக்குங்களா? நல்லா பளிச்சுருக்குதுல, எல்லோ கலரு. இந்த சாரி காட்டுறதுக்காகவே இன்னைக்கு இப்போ வந்து வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அறக்க பறக்க போயிட்டு இருக்கிறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு உங்கள்கிட்ட முக்கியமாக ஒன்று காட்டணும். இந்த பூ தான். இந்த பூ மட்டும் வாங்கி 20 வருஷத்துக்கு மேலாச்சு. இது வந்து நம்ம பட்டுப்புழு கூடு இருக்கு இல்லைங்களா, அதில் செஞ்ச இது. இந்த பூவு எப்பயோ அப்போ ஒரு எங்கள் வருஷ வினிசெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான் அப்போ வாங்கினேன். இது ஏதோ ஒரு கடையில் தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது வந்து 150 ரூபாய் என்னமோன்னு சொல்லி தான் அப்போ வாங்கினேன். ஆனால் இது இன்னமும் சூப்பராக இருக்குதுங்க. க்ளோஸ்அப்பில் கட்டிட்டியா? இது இந்த எல்லோ கலர் சாரீ கட்டும் போதெல்லாம் இது மேட்சிங்காக வச்சுக்குவேன். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்துச்சு. அப்போலேருந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகலை. இப்போ பாருங்களேன், எப்படி நல்லா இருக்கு தம்பி. சூப்பராக இருக்குது. இது எப்படி செஞ்சாங்க என்னன்னு தெரியல. பட்டுப்புழுல இது மாதிரி இப்படி கட்டி விற்றாங்க. இது மாதிரி கட்டி வச்சு விற்றுருந்தாங்க. மறுபடியும் தேடி பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. ஆனால் இதுவே சரி, இது கிடைச்சதை விடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஓகே, சூப்பராக கிளம்பியாச்சு. ஏங்க இப்படி கை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? இப்போ எங்கம்மா கை கட்ட ஆரம்பிச்சாரு? கை கட்ட பழகிட்டாரு. கல்யாணம் கை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணம் பண்ண அன்னைக்கு கை கட்டுறீங்களா? சரி, நீங்க கிளம்பி போலாம். ரெண்டு பேரும் மேட்சிங்கா இருக்கிறோம் மேடம். நீங்க டார்க் எல்லோ ஒரு லைட் எல்லோ சாண்டல் கலர்ல. அட இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஃபேன் போடுங்க. வேர்வை கொடுக்கணும். பின்னாடி அந்த பூ ஒரு வழியே பூவை வச்சுட்டேன். கரெக்டா வச்சுக்கிறேன்டா. சரியா இருக்கா? சூப்பர். நடுவில் கார்த்திக் கேட்கக்கூடாதுன்னு இங்கே வச்சு கொடுத்து போகிறேன். என்னால் பிடிச்சிருந்த மேலே வச்சுருப்பேன். வண்டி நிறுத்தி கொடுன்னு சொல்லிட்டு ஆத்தூரில் இருக்கிற கொங்கு கல்யாண மண்டபத்தில் தாங்க கல்யாணம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போனதே ரொம்ப லேட்டுங்க. காலையிலே போயிருக்கணும். ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போகிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. இங்கேருந்து போகும்போதே மணி 5 மணி ஆயிடுச்சிங்க. அங்கே போய் சேர்கிறதுக்கு மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பொண்ணழைப்பு, மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் பூ தோரணத்தோடு அழைச்சிட்டு வருவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிருக்கோம். எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த வரவேற்பு எல்லாத்தையும் எங்களால் பார்க்க முடியல. வீடியோஸ் தான். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பிட போனாக்கா அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெஜ்ஜி மட்டன் பிரியாணி மாதிரி போட்டிருந்தாங்க. மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதனால் 2 ட்ரிப்பு வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் கட்லெட் ஒன்று வச்சுருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேபிகார்ன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் மறுபடியும் வர கேட்டாரா, அவங்க வந்து ஒரு கை நிறக்க மறுபடியும் கொண்டு வந்து வச்சாங்க. ஆசை தீர சாப்பிட்டாரு. நான் சொன்ன ட்விஸ்ட் இதாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்படி பாட்டு பாடிட்டு வர்றது நான் இந்த கல்யாணத்தில் தான் பார்த்தேன். இந்த மாதிரி
நாங்கள் ஃபஸ்ட்டே போய் சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறமேட்டுலாம் அப்படியே படிப்படியாக கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய க்யூவே நின்றுச்சிங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நாங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு தெரியல, பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தோம். இப்போலாம் நிறைய கல்யாணங்களில் இந்த மாதிரி பாட்டு கச்சேரியே வைக்கிறது இல்லைங்க. ஆனால் எங்கள் கல்யாணத்தப்பெல்லாம் இந்த மாதிரி தான் பாட்டு கச்சேரி வைப்பாங்க. இப்போ தான் டிஜே தானங்க வைக்கிறாங்க, பொண்ணுங்களாம் அதுதானே விரும்புகிறாங்க, அதனால் அதுதான் வைக்கிறாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் பாட்டு கச்சேரியை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு எங்களுக்கு. பழைய காலத்தில் நாங்களாம் கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அப்படியே மொல்லமாக நாங்கள் ஸ்டேஜுக்கு போனோம். அங்கே போனால் கரெக்டாக நாங்கள் ஃபோட்டோக்கு போகிறோம். ஐயாவும் அக்காவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்தாண்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு. அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு அங்கேயே குழந்தைங்களுக்கு போட்ட சேர்லேயே உட்காந்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வருவேன்னு இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தார். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக பார்க்குறீங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தேன் நான். மண்டபம் நல்லா பெரிய மண்டபங்க. மண்டபம் அவ்வளோ பெரிய மண்டபமாக இருந்ததுனால தான் கூட்டத்தை சமாளிக்க முடிஞ்சிச்சு. வர வர பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம முத்துமலை முருகன் கோவிலில் தாங்க ரூம் புக் பண்ணியிருந்தார். ரூம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. சின்ன ரூம்பு தான், 2 பேர் தங்குறதுக்கு. அதில் தான் எங்களுக்கு, அப்புறம் சுகன்யா வீட்டாருக்கு, அவங்க தம்பி வீட்டாருக்கு, இந்த மாதிரி ஒரு 5 ரூம் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. யார் வந்தாலும் அங்கே தங்கிக்கிற மாதிரி ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் தான் நாங்கள் போய் தங்கினோம். நைட்டு 11 மணியா? இப்போ 11 மணிக்கு நாங்கள் முருகர் கோவிலில், முத்துமலை முருகர் கோவிலில் வாக்கிங் போயிட்டுருக்கோம். சரி, காலைல விடிஞ்சாக்கா சஷ்டி அன்னைக்கு நைட்டு நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறோம். நினச்சி கூட பார்க்கல நாங்கள் இந்த மாதிரி முருகர் கோயிலில் ஸ்டே பண்ணி இன்றைக்கி விடிஞ்சு காலையில் கல்யாணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் சஷ்டிங்கிறதுனால கோயிலில் சாமி கும்பிட்டுறோம். நேரமாக எழுந்திரிச்சு போய் நான் போகிற அவசரத்தில் பொட்டு, அதுக்கப்புறம் சீப்பு, அதுக்கப்புறமேட்டு ஏற்பின்னு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துகிட்டே போகலிங்க. அதனாலேயே சரி அப்படியே போய் முருகரையும் பார்த்துட்டு அங்கே ஏதாவது கடைங்க இருந்தால் அந்த கடையில் பொட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவே மெயினாக போனேன். நான் போனால் கடை திறந்து தாங்க வச்சுருந்தாங்க. எனக்கோ பரவாயில்லடா சாமின்னு ஆயிடுச்சு. ஏன்னா பொட்டு நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எல்லாருமே குட்டி குட்டி பொட்டாக வச்சுருக்குதுங்க. நம்ம சுகன்யாவும் சின்ன பொட்டை தான் வச்சுருக்காங்க. எனக்கு பெரிய பொட்டு வேணும், ஆனால் சின்ன பொட்டு தான் வச்சுருக்காங்க. சரி அதனாலே போய் கடையில் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் கடைக்கு போனேன். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் பொட்டு தாங்க கிடச்சிச்சு. நாம் வைக்கிற பொட்டு எதுவும் இல்லை. சரி கிடைச்சதே பெருசு அப்படின்ட்டு 2 பாக்ஸ் பொட்டு வாங்கிட்டு வந்தேன். எந்த சைஸ் எனக்கு சூட் ஆகுதோ அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் 2 சைஸ் பொட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி கோவிலுக்கு இது திறந்துருக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கோவில்கிட்ட போனேங்க. ஏன்னா அங்கே கூட்டமாக இருந்துச்சு, பசங்கள்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். ஆனால் அங்கே கோயில் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கத்தில் வாட்ச்மேன் போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் போனதுக்கு எனக்கு ஒரு யூஸ் ஆணுச்சு. எனக்கு அங்கே கோவிலில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னாக்கா நம்ம சாமியுடைய அபிஷேக பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அந்த பாலையாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போய் பால் வாங்கிட்டு வந்தேன். பால் திருநீர் வாசடியுது. காலையில் நேரமாகவே எழுந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, நான் டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுக்கலை. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் பட்டு சேலைலாம் கட்டி ரெடி ஆகிட்டேன் நான் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. நல்லா பளிச்சுன்னு இருக்கிற சிகப்பு கலர் பட்டு சீலைங்க. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா பாட்டில் க்ரீனில் ப்ளவுஸ் தைச்சிருந்தேன்.
இது தைச்சி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. நான் கட்டவே இல்லை. சரி இந்த கல்யாணத்துக்காவது கட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த சாரீ எடுத்து கட்டினேன். இதுவும் வந்து நம்ம தறியில் நெஞ்ச சாரீ தாங்க. அப்போ நெஞ்ச சாரீ அப்போ எடுத்து வச்சது, இப்போ தான் கட்டுறதுக்கு அதுக்கு நேரம் வந்துச்சு. நீங்களுமே முருகரை ஒரு ட்ரிப் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. நான் வந்து சஷ்டி அன்னைக்கு தான் காலையில் முருகரை உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி இருக்கிற முருகரை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். காலையில் எல்லாம் நாங்கள் கரெக்டான டைமுக்கு போயிட்டோங்க. 6 to 7:30 வந்து முகூர்த்த நேரமாக சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வந்து பிள்ளையார் கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வெளியில். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து தாய் மாமன் வந்து பூநூல் போடுவாங்க. அந்த ஒரு நூல் வெளியில் ஒரு நூல் கோர்த்து அதை பூநூல் மாதிரி போட்டுவிட்டு மெட்டிலாம் போட்டு விடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை வந்து கொடை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பூஜைகள்லாம் செய்வாங்க. மண்டபம் நல்லா பெரிய மண்டபங்க. அவ்வளோ பெரிய மண்டபமாக இருந்ததுனால தான் இவ்வளோ கூட்டத்துக்கு சரியாக இருந்துச்சு. மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு மணவரையில் உட்கார வச்சு இதுக்கப்புறமேட்டு மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதுனால ஜனங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைனாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. வந்தவங்க யாருமே வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கெலாம் போகலிங்க. ஏன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே மண்டபத்திலே உட்காந்துக்கிட்டாங்க. யாருமே வந்து டைனிங் ஹாலுக்கெலாம் போகலை. மந்திரம் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து மாங்கல்யத்துக்கு வந்து ஆரத்தி காட்டினாங்க, தீபார்த்தனை காட்டினாங்க. அதுக்கப்புறம் எடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே வந்து அச்சதை கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து தாலி கட்டினாக்கா அச்சதை தூவணும் இல்லைங்களா, அதுக்காக அச்சதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த தாலி கட்டுற அந்த வினாடியை. அந்த மேலே சத்தம் கேட்ட உடனே உட்காந்துட்டு இருந்த எல்லாருமே எந்திரிச்சு வந்து எல்லாருமே வந்து மேலே அச்சதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சூப்பரான தருணமாக இருந்துச்சுங்க. கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு ஏதோ சாங்கியம்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க.
நாங்கள் கல்யாணத்தை பார்க்குறதே பெருசாயிருச்சு. நல்ல வேளைங்க வெளியில் வந்து பெரிய பெரிய டிவிங்க வச்சுருந்தாங்க. அந்த டிவியில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபருங்க வந்து எல்லோரும் மறைச்சி நின்றுக்கிட்டாங்க. அதனால் எங்களால் தாலி கட்டுறதுலாம் எங்களாலலாம் பார்க்கவே முடியல. நாங்கள்லாம் டிவியில் தான் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் தாங்க பட்டம் கட்ட ஆரம்பித்தாங்க. தாய்மாமன் அந்த முறக்காரங்க எல்லாருமே பட்டம் கட்டுவாங்க. அது எல்லாருமே பட்டம் கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சம்மந்திங்க எல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு மாலை மாற்றிக்கிட்டாங்க. ரொம்ப ஆடம்பரம்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இந்த கல்யாணம் நடந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பழைய காலத்துலலாம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்களோ அது மாதிரியே பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து இலை போட்டு சாப்பிட்டங்களா. எங்கள் வீட்டுக்காரர் வந்து காலையில் நம்ம வந்து பஃபேயில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், இன்னும் நைட்டு தான் நம்ம இலை போட்டு சாப்பிட்டுட்டோம்ல, இங்கே எப்படி இருக்குன்னு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு இங்கே பஃபேக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. சுகன்யாலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நாங்கள் தான் நேரமாகவே வந்துட்டோம் இல்லைங்களா, அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நாங்கள் முதல்லையே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நார்மலான டிஃபன் தாங்க. இட்லி, அதுக்கப்புறம் பணியாரம், பொங்கல், அதுக்கப்புறம் தோசை வந்து சூடாக செஞ்சு சுட்டு அங்கத்தில் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து கொண்டு வந்து பக்கத்துலேயே கொடுத்துட்டு போனாங்க லேடிஸுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் 2 வகையான சட்னி, இது மாதிரி நார்மலான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனாதாங்க நிறைய பேர்த்த நம்ம பார்க்க முடியும். அப்படி தான் நாங்கள் நிறைய பேர்த்த பார்த்தோம். அது இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபருங்களையும் நிறைய பேர்த்த பார்த்தோம். நிறைய பேர் வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அக்காவுடைய தம்பி மகன் தாங்க இந்த தம்பி. இவன் வந்து விகாஸ் செட்டு. அதனால் விகாஸை ஏன் கூட்டிகிட்டு வரலங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். 2 நேரமும் அவனை கூட்டிகிட்டு போகலனாங்க. அதனால தான் கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தோம். நான் அதுவுமே கேவு தாங்க. காலையிலையுமே பெரிய கேவாக தான் இருந்துச்சு. நின்று வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தோம். நாங்கள் மேலே வந்து ஃபோட்டோவுக்கு வந்ததுமே தம்பி வந்து எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா. எங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. உண்மையாலுமே அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து இவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படிங்கும் போது நானும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி அழுகியே வந்துருச்சு. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னு கூட தெரியலிங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து திக்குமுக்கு ஆடிருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ நாங்கள் 2 ஃபேமிலியும் ஒன்றா நின்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம். நாங்கள் மண்டபம் நல்லா பெரிய மண்டபமாக இருந்ததுனால வெளியில் நிறைய பூச்செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஃபுல் மேக்கப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் போய் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் காரில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். என்ன கார் ஏறி உட்காந்து தூங்கிட்டு வரடா? தென்பரப்பியா? தென்பொன் பரப்பி. நீதான் அழகா இருக்க, அதனாலதான் உன்னை போட்டோ எடுத்துட்டே இருக்கோம். வாய் ஓடிக்கிறா அப்படியே போட்டோ. தென்பொன் பரப்பிங்கிற இடத்துல தாங்க சொர்ணபுரீஸ்வரர் கோவிலுங்கிறது ஒன்று இருக்குது. அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஈஸ்வரர் கோயில் தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழமையான கோவில் போல் இருக்குது. இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் போய் கும்பிட்டு வரலான்னு சொல்லி போனோம். அங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு ஜீவ சமாதியும் ஒன்று இருக்குது. அதையும் பார்த்து அப்படியே கும்பிட்டு வந்தோம்.
அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியில் வல்வினை சூழ்ந்ததால் இம்மையை நான் அறியாததால். சாமி கிட்ட வந்து அவங்களே வந்து வீடியோ எடுத்துக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க நான் வீடியோ எடுத்தேன். என்னடா கருவறையை வீடியோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் எடுத்தோம். நான் வந்து இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் யாராவது வந்திருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, கோவில் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கோபுர வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, வேலைப்பாடுகள் எல்லாமே. கோவிலை சுற்றி வந்து அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம். கோவிலில் என்னென்ன சாமி இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்து ஒன்று ஒன்றா சாமி கும்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருந்தோம். இதுதாங்க காகபுஜண்ட ஜீவ சமாதி. இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதம் கொஞ்சம் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே பிரசாதம் செஞ்சு வச்சுருப்பாங்க போல் இருக்குது. எல்லாருக்குமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. எல்லோரும் சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஐயாவுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து சஷ்டி இல்லைங்களா, அதனால் முருகரை வந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தாங்க. முருகர் சிலையை அங்கே கூட்டிகிட்டு வந்து பூஜைகள்லாம் செஞ்சாங்க. இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. வெளியில் நிற்க வச்சு 2 பேர்த்துக்கும் வந்து ஆழம் கரைச்சாங்க. 3 விதமான ஆழம் வந்து கரைச்சி எடுத்தாங்க. கரைச்சி வெளியில் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்படி தான் வந்து கல்யாணம் சிறப்பாக மிக மிக சிறப்பாக நடந்துச்சுங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஐயா வீட்டு கல்யாணம் எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.